உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க, தனுசு ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தாவே, ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் இப்போ மிதுனத்துக்கு வரப்போகிறாருங்க. மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி ஆக போகிறாருங்க. இப்போ கடந்த காலகட்டத்தில் பல வகையான பிரச்சனைகள், பல வகையான சிக்கல்கள் தனுசு ராசி நேயர்கள் சந்திச்சிருப்பீங்க. எனக்கா நீங்கள் நினச்ச காரியங்கள் தடங்களாக இருக்கும், தொழில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், தொழில் நஷ்டத்தில் கொடுத்துருக்கும், குடும்பத்தில் பல வகையான குழப்பங்கள் கொடுத்துருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, நிம்மதி, சந்தோஷம் இல்லாமல் எல்லாமே பல வகையான பிரச்சனைகள் சந்திச்சிட்ருப்பீங்க. யாரை நம்பி போனாலும் அவங்களால பல வகையான ஏமாற்றத்தை நீங்கள் சந்திச்சிட்ருப்பீங்க. எனக்கா குரு பகவான் பயிற்சியில் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் இப்போ ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. எனக்கு குரு பகவான் பார்த்தாவே 5, 7, 9ஆம் இடத்துல பார்க்க போகிறாருங்க. இப்போ குரு பார்வை 5, 7, 9ஆம் பார்வையில் பார்க்க போகிறாருங்க. இந்த பார்வை பார்க்கறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் தரப்போகிறாரு, தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் தரப்போகிறாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. இப்போ குரு பார்வை இருக்கும் இடம் விட பார்க்க வேண்டிய இடத்த பார்த்தோன்னவே உங்களையே பார்க்குறாரு, தனுசு ராசியே பார்க்குறாரு. அப்போ தனுசு ராசி பார்த்தால் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க, கோடி நன்மைகள், கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களையே பார்க்கறதுனால கண்டிப்பாக முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக அடைய போகிறீங்க. ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலால் நம்ம முன்னேற முடியுமா, தொழிலால் எனக்கு வளர்ச்சி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக போன வருஷம் நீங்கள் சம்பாதிக்காது இந்த வருஷம் டபுள் மடங்காக சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும், தொழிலில் 10 ரூபா சம்பாதிப்பீங்க, தொழிலால் நல்ல ஒரு லாபத்தை அடைவீங்க. சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா, எனக்கு ராசிநாதன் உங்களையே பார்க்கறதுனால கண்டிப்பாக சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அடையிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னே பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தேங்க, பலவடைய நஷ்டங்கள் சந்திச்சிட்டேன், இந்த வருஷமாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு லாபத்தை கிடைக்க போகுது. மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த சந்திக்க போகிறீங்க. இந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாவே, இப்போ ஒரு வெளிநாடு வெளிதேசம் போகலாம்னு இருக்கிறேங்க, போக முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா ராசிநாதன் உங்களே பார்க்குறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதனே பார்க்கறதுனால ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த 2-3 வருஷம் காலத்தமாக இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, எனக்கு இந்த வருஷம் ட்ரை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் உங்களே பார்க்கறதுனால ட்ரை பண்ணிங்கனாக்கா கன்ஃபார்மாக 100% சொல்கிறேன், உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மாக கிடைச்சே தீரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த கோடி புண்ணியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களே ராசிநாதனே பார்க்கறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் சந்திக்கிறீங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சே தீரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் முழுமையான முறையில் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாவே, திருமண யோகம் கைகூடி வரலைங்க, எனக்கு திருமண யோகம் கைகூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு எனக்கு உங்களுக்கு பார்க்கும்போது 5ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 5ஆம் பார்வையை பார்க்குறது உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. அப்போ திருமண யோகமும் கைகூடி வரும். எனக்கு குரு பகவான் பார்வை உங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வர அளவுக்கு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக திருமண யோகம் கைகூடி வரலைங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த வருஷம் திருமண யோகம் கைகூடி வரும். கண்டிப்பாக வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே திருமண யோகம் கைகூடி வர அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். அந்தளவுக்கு ஒரு மாற்றங்கள் கம்பல்சரி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களை ராசிநாதனே உங்களை பார்க்குறதுனால
கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் குரு பகவான் உங்களையே பார்க்க தனுசு ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய புத்திர செல்வங்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வருஷம் புத்திர செல்வங்கள் மிக அற்புதமான முறையில் கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு லாபத்தை சந்தோஷத்தை மிக அற்புதமான முறையில் இந்த தனுசு ராசி நேயர்கள் அடைய போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குதுங்க. கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியுமா? பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோங்க, ஆளுக்கு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க, நாங்கள் சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆணும் பொண்ணும் பிரிஞ்சு இருந்தவங்க சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தது வந்து பார்த்தோன்னாவே இப்போ வீடு வாசல் கட்ட முடியுமா? தனுசு ராசி நேர்கள் வந்து பார்த்தோன்னாவே இந்த குரு பயிற்சியில் வீடு வாசல் கட்ட முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக குரு பார்வை உங்கள் மேலே படுறதுனால கண்டிப்பாக வீடு வாசல் கட்டுவீங்க, மண் மனை வாங்குவீங்க, பொன் பொருள் செய்வீங்க, 10 ரூபா சம்பாதிப்பீங்க. நீங்கள் யாராலும் கேவலமாக பேசுனாலும் அவங்க முன்னாடி வளர்ச்சியாகி காட்டுவீங்க. அந்தளவுக்கு இந்த வருஷமாக பட்டது வீடு வாசல் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி இடம் வாங்கலாம்னு இருக்கிறேங்க, இடம் வாங்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இடம் வாங்குவீங்க. அந்த இடத்துல இடம் வாங்கி ஒரு வீடு வாசல் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக இந்த சான்ஸ் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே இப்போ பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனை இருக்குதுங்க, பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குதுங்க, பூர்வீக சொத்து எனக்கு பிரச்சனை தீருமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள் தரும். அதனால் இந்த வருஷம் சொத்து வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சொத்துக்களில் விலகி போகும். சொத்துகள் பிரச்சனைகள் விலகி போகும். அந்த சொத்துகள் உங்களை வந்து சேரும். நல்ல முறையாக சந்தோஷமான முறையில் அந்த சொத்து சுகத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க. வளர்ச்சி கிடைக்கும் போது குரு பார்வை உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு மிக செழிப்பான முறையில் சந்தோஷமான முறையில் மிக சந்தோஷமான முறையில் தெளிவான முறையில் அருமையான முறையில் வாழ போகிறீங்க. அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பூர்வீக சொத்தில் வீடு இருக்குதுங்க, அந்த வீட்டில் வந்து நிம்மதியாக வாழ முடியலைங்க, எதுவுமே பண்ண முடியலைங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல, வீடு கட்ட முடியல, அந்த இடத்துல எதுவுமே பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுங்க, அந்த இல்லத்தில் பலவடைய பிரச்சனை சந்திச்சிட்டேங்க, இதுக்கப்புறமாவது நல்லது நடக்குமா, இந்த குரு பார்வை படுறதுனால எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. வீடு நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, நல்லது நடக்கும். அந்த இடத்துல ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் சந்தோஷமான முறையில் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு சந்தோஷமான முறையில் தெளிவான முறையில் நிம்மதியாக எந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழ போகிறீங்க. அந்தளவுக்கு இந்த பூர்வீக சொத்து பூர்வீக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை கிடைக்கும், நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருக்குவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாவே இப்போ வந்து ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்க முடியலைங்க, விற்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப நாளாக தடங்களாக இருக்கிற இடம், அந்த இடத்த கண்டிப்பாக வீடு இடம் விற்க முடியல அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷம் விற்குவீங்க, சந்தோஷமான முறையில் லாபத்தை அடைவீங்க. எனக்கு 10 ரூபா சேர்த்து கிடைக்க வேண்டிய யோகங்கள் கிடைக்கும். எனக்கு உங்களுக்கு வந்து குரு பார்வை அவ்வளோ அற்புதமான முறையில் குரு பார்வை இருக்குதுங்க. இந்த குரு பார்வை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்துங்க. இந்த வருஷமாக பட்டது நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி பல வகையான கேவலங்கள் பட்டிருந்தாலும் பல வகையான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டாலும் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக இந்த சான்ஸ் பயன்படுத்துங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னாவே இப்போ தனுசு ராசி நேயர்கள் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்குறேங்க, லவ் வகையில் எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. எனக்கு பலவடைய பிரச்சனைகள் பலவடைய எதிர்ப்புகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. யார் நீங்கள் நல்லவங்க நினச்சிங்களோ அவங்களாலே உங்களுக்கு துரோகமெல்லாம் நடந்திருக்கும், அவங்களால உங்களுக்கு பலவடைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சேர்ந்து கல்யாணத்தில் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் மிக அற்புதமான முறையில்
உங்களை ராசிநாதன் குரு பகவான் பயிற்சி இருக்கிறதுனால உங்களையே பார்க்குறதுனால கண்டிப்பாக லவ் வகையில் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வந்தால் நல்லபடியாக திருமணத்தில் முடியும், நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் பட்டனை அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த பதிவு நான் போடுறேங்க. நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.